ஆதிசங்கர பகவத்பாதர் பண்ணதான கணேச பஞ்சரத்னம் 4வது ஸ்லோகத்துடையதான தமிழர்த்தத்தை யதாமதி சிந்திக்கலாம். அகிஞ்சனார்த்திமார்ஜனம் சிரந்தனோக்தி பாஜனம் புராரி பூர்வநந்தனம் சுராரி கர்வச்சர்வனம் பிரபஞ்சநாசபீஷணம் தனஞ்சயாதிபூஷணம் கபோலதானவாரணம் பஜே புராணவாரணம். அகிஞ்சன ஆர்த்திம் ஆர்ஜனம். கிஞ்சனஹா அப்படின்னாக்க ஏதோ கொஞ்சம் உள்ளவன், ஏதோ கொஞ்சம் பொருள் உள்ளவன் அப்படின்னு அர்த்தம் வச்சுக்கலாம். அகிஞ்சனஹா அப்படின்னாக்க ஒன்றுமே பொருள் இல்லாதவன். ஆர்த்தி அப்படின்னாக்க அவனுடையதான வறுமை, ஏழ்மை, பீடை போன்றவைகள். ஆர்த்திம் அப்படின்னாக்க அந்த வறுமையினை. மார்ஜனம் அப்படின்னாக்க துடைக்கக்கூடியவர். அதாவது பரம ஏழையா இருந்தா கூட அவனுடையதான வறுமையை துடைத்து எரியக்கூடியவர். சாக்ஷாத் லக்ஷ்மி கணபதியா இருந்துட்டு அந்த அகிஞ்சனா இருக்கானோ இல்லையோ அவனுக்கு தேவையானதான சம்பத்தெல்லாம் கொடுக்கக்கூடியவர் அப்படின்னு இந்த இடத்துல சொல்ல வரார். அப்பேற்பட்டவரை அகிஞ்சனார்த்தி மார்ஜனம் சிரந்தன உக்தி பாஜனம். சிரந்தன உக்தி அப்படின்னாக்க வெகு காலமாக கூறிக்கொண்டு இருக்கக்கூடிய, அதாவது என்னது அப்படின்னாக்க வேதங்கள் அப்படின்னு அர்த்தம். வேதங்கள் தான் அனாதி காலத்திலிருந்தே இருந்துட்டு வந்துட்டுருக்கு அப்படின்னு ஒரு சம்பிரதாயம். பாஜனம் அதில் போற்றப்படுபவர். வேதங்கள் எல்லாம் சாக்ஷாத் கடவுள் அப்படின்னு எது சொல்றது அப்படின்னாக்க அது சாக்ஷாத் விநாயக பெருமானையே அப்படின்னு சொல்லிட்டு இந்த இடத்துல சொல்ல வரார். சிரந்தனோக்தி பாஜனம் புராரி பூர்வநந்தனம். புராரிஹி அப்படின்னாக்க சிவபெருமானுக்கு பெயர். முப்புறங்கள் எரித்தவர் திரிபுர சம்ஹார மூர்த்தி அப்படின்னுலாம் சிவபெருமானுக்கு ஒரு பேருண்டு. சிவபெருமானுக்கு எத்தனையோ வடிவங்கள் இருந்தாலும் 25 வடிவங்கள் மிக முக்கியமானது அப்படின்னு சொல்லிட்டு சைவ ஆகமங்கள் கூறுது. அதில் ஒரு வடிவம் தான் முப்புறம் எரித்தவர் அல்லது திரிபுராரி அப்படின்னு சொல்லக்கூடியது. அந்த புராரி அப்படின்னாக்க முப்புறம் எரித்தவர், புறத்தினை அழித்தவர் அப்படின்னு கரெக்டாக அதை மொழிபெயர்க்கலாம். அதை சிவனாருடையதான பகுதி வரும்போது அதை விஸ்தாரமாக பார்க்கலாம். இந்த இடத்துல இப்போதைக்கு புராரி அப்படின்னாக்க சிவன் அப்படிங்கிறத புரிஞ்சுக்கோங்க. புராரி பூர்வநந்தனம் அந்த சிவபெருமானுடையதான மூத்த மைந்தன். சுராரி கர்வச்சர்வனம். சுரஹா அப்படின்னாக்கா முதல்லையே பார்த்தோம் தேவர்கள். அரிஹி அப்படின்னாக்கா அவருடையதான எதிரிகள், அதாவது அரக்கர்களுடையதான கர்வம் செருக்கினை. சர்வனம் அழித்தவர். பிரபஞ்ச நாசபீஷணம் ஊழிக்காலம் அப்படின்னு சொல்லக்கூடியதான சம்ஹார காலத்தில் உலகம் அனைத்தையும் சம்ஹாரம் பண்ணணும். அந்த சமயத்தில் ஒரு ரௌத்ராகாரமான ஒரு ரூபத்தை அந்த சகல நிலையில் இருக்கக்கூடியதான ஒரு பிரம்மம் அப்படிங்கிறது எடுத்துக்கும். அது அந்த ரூபமாக இந்த இடத்துல விநாயகரை சொல்ல வரார். பிரபஞ்ச நாசபீஷணம் ஊழிக்காலத்தில் உலகத்தினை அழிப்பதற்காக மிக பயங்கரமான உருவத்தினை உடையவரை. தனஞ்சயாதி பூஷணம் தனஞ்சயன் போன்றதான சர்ப்பங்களை தனது ஆபரணமாக அணிந்தவரை. விநாயகருடையதான கையில், தொப்பு, வயிற்றுல போன்றதான இடத்தெல்லாம் பார்த்தேன் அப்படின்னாக்க சர்ப்பத்தை, அதாவது அரவத்தை ஆபரணமாக போட்டுருப்பார். அதான் இந்த இடத்துல சொல்ல வரார். தனஞ்சயா அப்படின்னு சொன்னோன்னாக்கா ஒரு அரவத்தினுடையதான விசேஷம்.
கபோல தானவாரணம், சிறந்ததான யானைகளுக்கெல்லாம் அதனுடையதான மத்தக பகுதியிலிருந்து மதஜலம் அப்படின்னு ஒன்று பெருக்கெடுத்து வருமாம். அப்பேற்பட்டதை வந்து கொடுக்கக்கூடியவர். அந்த மதஜலம் பெருகி வந்திருக்கக்கூடியதான யானை முகத்தினை புராணவாரணம், மிகவும் பழமையான யானை முகத்தினரை பஜே, நான் வணங்குகிறேன், நான் பஜனை செய்கிறேன், துதிக்கிறேன் அப்படிங்கிறது இதனுடையதான அர்த்தமாகும். சமக்கிரமாக பார்க்கலாம். ஒன்றுமே இல்லாதவனுடைய, அதாவது செல்வமே இல்லாதவனுடையதான வறுமையினையும் போக்கக்கூடியவரை, என்றும் நிலைத்திருக்கக்கூடிய வேதங்களால் துதிக்கப்படுபவரை, முப்புறம் எரித்த சிவபெருமானுடைய மூத்த மைந்தனை, அரக்கர்களுடையதான செருக்கினை அழித்தவரை, ஊழிக்காலத்தில் மிக ரௌத்ரமான ஒரு ஸ்வரூபத்தினை உடையவரை, தனஞ்சயன் போன்றதான அரவங்களை தனது ஆபரணமாக கொண்டவரை, மதஜலம் பெருக்கெடுத்து ஓடக்கூடியவரை, மிகவும் பழமையான யானை முகத்தினை கொண்டவரை, அந்த விநாயகரை நான் துதிக்கிறேன் அப்படிங்கிறது இதனுடையதான தமிழர்த்தமாகும். இதிஷம்.